அனீமியா, அதாவது ரத்த சோகை அல்லது ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிற கண்டிஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப காமனான ப்ராப்ளம். அதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து குறைபாடு. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒன்று. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகி ஏதாவது ஒரு சிம்டம்ஸோட வராங்க. இதுக்கு என்னன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அவங்க அயன் டேப்லெட்டை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் நார்மல் ஆகும் வரைக்கும் கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். அதாவது ஹீமோகுளோபின் வந்து 12 அல்லது 13 வரும் வரை நீங்கள் கட்டாயம் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உடனே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க தப்பு பண்ணுறாங்க. ஸோ ஹீமோகுளோபின் நார்மல் ஆனாலும் நம்மளோட பாடியில் அயன் ஸ்டோரேஜ் வந்து நார்மல் ஆக வரைக்கும் நீங்கள் எடுக்கலைன்னா திரும்பவும் உங்களோட அயன் வந்து பத்தாம போய் ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஃபெரிட்டின் வந்து ஃபெரிட்டின்ங்கிறது தான் நம்மளோட அயன் ஸ்டோரேஜோட ஒரு சிம்பிளஸ்ட் மார்க்கர். நீங்கள் வந்து உங்களோட ஃபெரிட்டின் லெவல் வந்து 50க்கு மேலே வர வரைக்கும் கட்டாயம் எடுக்கணும். ஐடியில் ஒரு 100 வச்சுக்கணும். இல்லை டாக்டர் இதெல்லாம் என்னால் திரும்ப டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் நார்மல் ஆனதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது நீங்கள் லேடியாக இருந்து அப்படின்னா அதுக்கப்புறம் கூட ஒரு மந்த்லி 10 days நீங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் உங்களோட ஹீமோகுளோபின் குறையாமல் இருக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குது.